நீங்கள் இந்த மாதிரி தேர்வுகளை எழுதுகிற போதுதான் எந்த இடத்திலே உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது, எந்த இடத்தில் நீங்கள் இன்னும் தீவிரமாக படிக்க வேண்டும், எந்த இடத்தில் நீங்கள் முனைப்பாக காரியமாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த தேர்வு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க மாதிரி தேர்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும். வீட்டிலே எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே இருந்து படியுங்கள். நான் பலருக்கும் சொல்கிற ஒரு அறிவுரை, இந்த தேர்வை எழுதுவதை தயவு செய்து உங்கள் உற்றார் உறவினரிடம் சொல்லிவிடாது. அமைதியாக படியுங்கள், யாருக்கும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எழுதுவதற்கு முன்னாலே போய்விட்டதா என்று கேட்பவர்கள் உண்டு. எனவே அமைதியாக நீங்கள் இதை உங்கள் மனத்திலே அடைகாத்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வெற்றி பெற்ற பிறகு நாம் அறிவிக்கலாம். மனத்திலே அடைகாத்துக் கொண்டு படிப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் இந்த தேர்வை அணுகிற போது நிறைய குறிப்புகளை வைத்திருந்தாலும் பயனில்லை. சில பேர் நிறைய புத்தகங்கள் வாங்கி வாங்கி தள்ளுவார்கள். கடைசியில் அத்தனை புத்தகங்களையும் பார்த்து விட்டு இதை படிக்க முடியாது என்று விட்டு விடுவார்கள். தேவையான புத்தகங்களை மட்டும் வாங்குங்க, அவற்றை மட்டும் குறிப்பெடுத்து படிக்குங்க. இங்கே பயிற்சி வகுப்புக்கு வருகிறவர்களையும் நல்ல முறையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் படிப்பதற்கு என்னென்ன புத்தகங்கள் தேவை என்கின்ற விவரங்களை எல்லாம் பெற்று தருவதற்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். ஏனென்றால் குரூப் 1 படிப்பதற்கு என்ன புத்தகங்கள், இவற்றையெல்லாம் ஒரு சின்ன நூலகமாக கூட இங்கே உருவாக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் மாணவர்கள் பயிற்சி இல்லாத நேரங்களிலும் அங்கே வந்து படித்து குறிப்புகள் எடுத்துக் கொள்வதும், அடுத்த மாணவர்கள் படிப்பதை பார்த்தால் தான் நமக்கு படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கும் இது மிகவும் தேவை. என்று பெறுவது ஒரு படிதான், ஆனால் அதற்கு மேல் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையில் முக்கியம். அந்த பணியை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த பணியை வைத்துக் கொண்டு நாம் எத்தனை பேருக்கு உதவ போகிறோம், எத்தனை நேர்மையாக இருக்க போகிறோம், இவற்றை எல்லாம் அவர்களுக்கு சொல்வது மிகவும் முக்கியம். வெற்றி என்பது வாழ்க்கையில் ஒரு படிதான், அது முடிவல்ல, அது ஒரு தொடர் ஓட்டம் தான். நீங்கள் உதவி புரிந்த ஒரு எளிய மனிதனுடைய புன்னகை தான் உங்களுக்கு கிடைக்கின்ற உண்மையான வெற்றி.